ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சௌசௌக்கா கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சௌசௌக்காவை கண்டிப்பாக வாரத்தில் 2 தடவை சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் மீடியம் சைஸ் சௌசௌக்கா எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்திருக்கேன். 4லேருந்து 5 பூண்டு எடுத்திருக்கேன். 6 to 7 வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன சைஸில் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ சௌசௌக்காக்குள்ள நடுவில் விதை இருக்கும். அதை எடுத்துடணும் கண்டிப்பாக. ஸோ சௌசௌக்காயை இப்படி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா அந்த நடுவில் விதை இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்படி எடுத்துருங்க. சௌசௌக்கா நீர் சத்து அதிகம் இருக்க காய். இதை வெயில் காலத்தில் சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இது நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். இதை கூட்டாக செஞ்சு சாப்பிட்லாம், பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம எப்படி சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தோலை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. சௌசௌக்கா மேலே இருக்க ஸ்கின் எடுத்துருங்க. இதை நீங்கள் பீலர் வச்சும் எடுத்துடலாம். அப்படி இல்லாட்டி ஸ்பூனோட பேக் சைடு வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா வந்துடும். இன்றைக்கி நான் கத்தியை வச்சு எடுத்திருக்கேன். கத்தியை வச்சு எடுக்கும்போது மேலே இருக்க லேசான தோலை மட்டும் எடுத்தால் போதும். நீங்கள் அழுத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சௌசௌக்கா கட்டாயி காயெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அப்படி மேலாப்பில் இருக்க ஸ்கின்னை மட்டும் எடுத்துருங்க. சௌசௌக்கா தைராய்டுக்கு ரொம்ப நல்ல தீர்வாக இருக்கும். தைராய்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக சௌசௌக்கா சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. இது வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட. உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு சௌசௌக்கா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம உடம்புல இருக்க கரையாத ஃபேட்டெல்லாம் சௌசௌக்கா சீக்கிரம் கரைச்சிரும். இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இதை 4 பீஸாக நேராக கட் பண்ணிக்கோங்க. இந்த 4 பீஸாக அப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இதை ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணோன்னா அது கூட்டில் கலந்துரும். அது கூட்டு ஒரு மாதிரி நச நசன்னு ஆயிரும், சாப்பிட முடியாது. ஸோ ஒரு மீடியம் சைஸ் பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. 4ஆக கட் பண்ணிட்டு இது நடுவில் இருக்கிற அந்த ஒயிட் கலரில் இருக்கிறத எடுத்துருங்க. அது ஒரு வேகும் போது ஒரு மாதிரி, அதனால அதை எடுத்துருங்க. இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. சௌசௌக்கா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடும்போது அது வயிறு பிரச்சனைக்கெலாம் நல்ல தீர்வாக இருக்கும். டயட் இருக்கிறவங்க கண்டிப்பாக சௌசௌக்கா சேர்த்துக்கோங்க. இது வெயில் காலத்தில் கண்டிப்பாக சாப்பிட்றது நல்லது. குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு காலெல்லாம் வீங்கும் இல்லையா, காலு கையெல்லாம் நீர் கோர்த்துக்கும். அவங்க இந்த காயை சாப்பிடும்போது அந்த நீர்லாம் வற்றி தேவையில்லாத கழிவு நீர்லாம் வெளியேற்றதுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது இந்த காயில். ஸோ அடிக்கடி சளி பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் இந்த கட் பண்ண பீசஸ்லாம் போட்டுக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடாதீங்க, ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. இதை சட்டியில் போட்டு வேக வைக்கும்போது கொஞ்சம் நேராகும். குக்கர்லனா நம்ம 2 to 3 விசில் எடுத்துடலாம், நல்லாவே வெந்துடும். குக்கரில் பண்ணுறதும் நமக்கு ஈஸியும் கூட. அதுக்கப்புறமேட்டு இதுலேயே அந்த வெங்காயம், பூண்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை பொடியாக நறுக்க வேணாம், ஏன்னா குக்கரில் வைக்கும்போது அது நல்லா வெந்துடும். ஸோ நான் முழுசாகவே போட்டிருக்கேன். தக்காளியே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்த்தோன்னா ஒரு மாதிரி புளிப்பு சுவை இருக்கிற மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1 சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதுக்கு பாசிப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். பாசிப்பருப்பு சாப்பாட்டில் அடிக்கடி சேர்க்குறது ரொம்ப நல்லது. துவரம்பருப்பை விட பாசிப்பருப்பில் சத்து அதிகமாக இருக்குது. இதுக்கு நான் 50 பாசிப்பருப்பை நல்லா க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, ஏன்னா இந்த காயிலேயே நீர் இருக்கும். நம்ம வேக வைக்கிறப்ப இருக்கிற தண்ணியை விட வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வரும், இந்த காயில் இருக்க தண்ணியும் சேர்ந்து. ஸோ நீங்கள் மீடியம் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. சமையலில் மஞ்சள் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஏன்னா இது நோய் எதிர்ப்பு சக்தி மஞ்சளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ எல்லா சமையல்லையுமே நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக மஞ்சள் தூளை காலையில் சுடு தண்ணியில் போட்டு குடிக்கும் போதுட்டு அது வெயிட் லாஸ்க்கு நல்லது. குடலையும் சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஏன் எண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய் குழையாமல் இருக்கும், பருப்புமே குழையாமல் இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டா போதும். அதிகமாக ஊற்றிடாதீங்க, ஏன்னா நம்ம தாளிக்கும் போதும் நம்ம எண்ணெய் சேர்ப்போம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 3 to 4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு காயும் பருப்பும் நல்லா வெந்திருக்கும். அதுக்குள்ளே நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஜாரில் தேங்காய்ச்சீல் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். இதுக்கு சீரகம் சேர்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். தேங்காய்ச்சீலும் சீரகமும் சேர்த்து அரைக்கும் போது அதோட ஸ்மெல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த சூடு இருக்கும் போதே கரண்டியில் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு காயும் பருப்பும் எல்லாம் சேர்ந்து வரும். ஸோ அது சூடாக இருக்கும் போதே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. நம்ம மிக்சியில் அரைச்சது நல்லா மையாக அரைச்சிடுங்க. ஒரு மாதிரி திட்டாக இருக்கிற மாதிரி அரைக்காதீங்க, நல்லா தண்ணியாக அரைச்சிடுங்க. வாடையுமே நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காயை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த சைடில் தாளிச்சிடலாம்.
ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகை போடுங்க. நீங்கள் முன்னாடியே கடுகை போட்டுறாதீங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் சேர்க்கறனால கசந்துரும் அப்படின்லாம் கிடையாது. வாடை நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதுக்கு வெந்தயம் சேர்க்குறோம். கண்டிப்பா சமையல்ல வெந்தயம் சேர்க்கணும். வெந்தயம் குளிர்ச்சி கூட. இந்த டிஷ் வந்துட்டு நீங்க கண்டிப்பா வெயில் காலத்தில சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்கும். தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு நீங்க நினச்சீங்கன்னா, தேங்காய் அரைக்கும்போதே அதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சு ஊத்திக்கலாம். அது நல்ல காரமா இருக்கும். நான் வந்து குழந்தைக்கு குடுக்குறனால இந்த தாளிக்கிற காரமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்கல. இதில வந்துட்டு தாளிக்கும்போது ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. ஏன்னா, ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு ஸ்மெல் இருக்கும். அது வந்துட்டு ஒரு டிஃபரண்ட் ஃப்ளேவர் குடுக்கும். இந்த தாளிச்சத வந்துட்டு நம்ம இங்க வேக வச்சிருந்த பருப்புல வந்து மிக்ஸ் பண்ணிருங்க. குழந்தைங்களுக்கு சாதத்தில போட்டு குடுக்கும்போது ரொம்பவே பிடிக்கும். இதில கொஞ்சம் நெய் ஊத்தி குடுத்தீங்கன்னா, உங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இத கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்துட்டு காயா சாப்பிடாத குழந்தைங்க வந்துட்டு இந்த மாரி குடுக்கும்போது ஈஸியா சாப்ட்டுருவாங்க. போட்டுருக்க சௌசௌக்கா வந்துட்டு நல்லாவே வெந்திருக்கும். ஸோ நீங்க சாதத்தோட பெசையும்போது காயும் சேர்ந்து பெசஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம என்ன ஊட்டுறோம்னு தெரியாது. அவங்க ஈஸியா சாப்ட்டுருவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ.